சீரியல் நடிகை ஸ்ருத்திகா அவங்களுடைய 2வது திருமணம் பற்றி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமுருகன் இயக்கத்தில் வெளியான நாதசுரம் சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவர் நடிகை ஸ்ருத்திகா. அந்த சீரியலுக்கு பிறகு குலதெய்வம், கல்யாண பிரசி என பல சீரியல் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நாதசுரம் சீரியல் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை ஸ்ருத்திகா தற்சமைக்கும் மகாராசி சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராசி சீரியலில் தங்குடன் நடிச்சுக்கிட்டு இருக்க ஆரியன் அவர்களை தற்சமைக்கும் 2வது திருமணம் செய்ய போவதா அவங்களே இன்ஸ்டாவில் சொல்லியிருக்காங்க. நடிகை ஸ்ருத்திகா எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அது வழியாக நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முக்கியமான செய்தியை என்னுடைய ரசிகர்களிடம் ஷேர் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்னாடி சனீஷ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் திருமணமாகி ஒரு சில வருடங்களே எங்கள் 2 பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பட்டு பிரிஞ்சிட்டோம். அதே மாதிரி நடிகர் ஆரியன் அவர்களும் திருமணமாகி விவாகரத்துப்பட்டவர் தான். அதாவது எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி எதுவுமே குறை சொல்ல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. யாரையும் குறை சொல்லவும் நாங்கள் நினைக்கல. எங்களுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி எதிர்மறையான எந்த ஒரு கருத்தையும் சொல்ல எங்களுக்கு விருப்பமே கிடையாது. எங்களுடைய தூய நட்பும் அன்பும் எங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நல்ல விஷயங்களையும் தர எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு. எங்களுக்கு இன்னுமே நம்பிக்கையை கொடுத்துருக்கு. உங்கள் எல்லோருடைய ஆதரவும் எங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்துடன் நாங்கள் சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க இருக்கோம். எப்போவுமே நாங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிக்கும் உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க. அதே போல் இந்த முடிவுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போவுமே நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய திருமண புகைப்படத்தையும் வீடியோக்கும் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நடிகை ஸ்ருத்திகா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால் ஐடியில் இருக்க பேரை மாற்றவே முடியலையா. முன்னாடி இருந்த பேரை மாற்றுறதுக்கு எவ்வளோதோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் அந்த பேரை மாற்றவே முடியலையா. கூடி சீக்கிரம் அதை நான் சரி செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் எங்களுடைய புது வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுங்க அப்படிங்கிற நடிகை ஸ்ருத்திகாவும் நடிகர் ஆரியன் அவர்களும் இந்த போஸ்ட்டை அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவங்களுடைய ரசிகர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை ஸ்ருத்திகாவும் திருமணமாகி விவாகரத்துவானவங்க தான். அதே மாதிரி நடிகர் ஆரியனும் திருமணமாகி விவாகரத்தானவர் தான். அவரும் மனைவியுடன் இருக்க புகைப்படங்களில் சோசியல் மீடியாவில் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு அவரும் பிரிஞ்சிட்டாரு. இந்த நிலையில் தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகின்ற மகாராசி சீரியலில் நடிகர் ஆரியனும் ஸ்ருத்திகாவும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து நடிக்கும்போது இவங்க 2 பேருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க சீரியலில் நடிக்கும் போதே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த சீரியல் டீமோடு சேர்ந்து எடுத்த புகைப்படங்களையும் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுற புகைப்படங்களே பார்த்தா ரசிகர்கள் பலரும் என்ன நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்களா என பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டு வந்தாங்க. அது இப்போ உண்மையாக மாறிடுச்சு. ஸ்ருத்திகா அவங்களுடைய இன்ஸ்டாவில் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்ருத்திகாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ஸ்ருத்திகாவுக்கு ஆரியனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.